நீ திறமசாலி தான், ஒத்துக்கணும். அந்த ஜிஞ்சுரிக்கு இவனுக்கு நல்ல உதவியா இருக்கு போல. இருக்கட்டும், நான் வெளியாளுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிச்ச? எங்க பாலைவனத்துல அந்த மாதிரி பறவைகளை பார்க்க முடியாது. தான் விஷயமா? கேப்டன் கியூரா இப்போ எங்க இருக்காருன்னு யாருக்குமே தெரியல. அந்த டைடாராவால எப்பவும் தொல்லதான். யோரா, நீ உடனே உன் ஊருக்கு திரும்ப போ. உன்னை இங்க பார்த்தா பிரச்சனை பெருசாயிடும். சீக்கிரம் வேலைய முடி டைடாரா. நீ எங்க போய் தொலைஞ்ச காரா? காசுகாகே வானத்துல பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன சண்டை போடுறானா? உன்னை தேட வேண்டிய அவசியத்தை எனக்கு நீ கொடுக்கல பாரு. தந்திரமா பார்த்தா எல்லாமே அவனுக்கு அனுகூலமா தான் இருக்கு. அங்க யாரோ இருக்காங்க. என்னதா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜூட்சுமா? மூணாவது விதிமுறை நீ ஜூட்சு. அவர் ஹேண்ட் சென்ஸ் இவ்வளவு வேகமா இருக்கு. ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்சு. அடடா, இப்ப எங்க போனாருன்னு தெரியலையே. ஹெட் ஆன் டு ஜூட்சு. ஒரு ஷேடோ க்ளோனா? வாட் a style, what a dragon jutsu. ஒருத்தரால எப்படி இவ்வளவு வித்தைகளை பயன்படுத்த முடியுது? அவருக்கு காப்பி நிஞ்சான்னு பேர் இருக்கிறத மறந்துட்டியா? முழு திறமைய காட்டுறாரு. ஆமா, இது இன்னும் கொஞ்சம் நீடிக்கும் போல இருக்கே. பரவாயில்ல, சூரியன் உதிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல. காரா, கிட்டத்தட்ட நேரம் ஆயிடுச்சு. உண்மையான சண்டையை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பழகி இருக்கு. ஒரு ஷேரிங்கன் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு தெரியாம போயிடுச்சு. ஆமா, நம்ம கண்களால சரியா பார்க்க முடியல. இல்ல ககாஷி சென்சை மாதிரி ஒருத்தர் கூட போட்டி போடுறது அவ்வளவு சுலபம் கிடையாது. கீவாவை விட மோப்ப சக்தி ஜாஸ்தி. ஷாரிங்கான் சாஸ்கேவை விட சக்தி வாய்ந்த டாய் ஜூட்சு. அது மட்டும் கிடையாது, இவருக்கு அனுபவமும் ஜாஸ்தி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஹேய், ஒரு நிமிஷம் இரு, நல்ல ஐடியா. என் ஷாரிங்கனை இந்த அளவுக்கு வாட்டி எடுப்பாங்க நான் நினைச்சு பார்க்கல. நான் ஒரு கையில புக்க படிச்சுட்டு அவங்கள தடுக்கிற அளவுக்கு அவங்க ஒன்னும் அவ்வளவு சின்ன பசங்க இல்ல. அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கா. ஓ கமான் சாக்குரா, என்னை விட ககாஷி சென்சை பத்தி உனக்கு தான் நல்லா தெரியும். ஓகே ஓகே, அந்த வீக்னஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, சொல்லுடா. இப்பதான் எனக்கு புரியுது. இது ரொம்ப சிம்பிளா நம்மளால முடிஞ்ச ஒரு வேலை. உன்னை சொன்னேன்ல, நல்லா மாட்டிக்கிட்டாரு. அவங்களோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமே அவங்களா ஒரு அடி எடுத்து வைக்கட்டும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கிறது தான் நல்லது. தயாராயிரு. அவங்க கிட்ட வந்துட்டாங்க. நேரா வந்து தாக்குறீங்களா? நான் சொல்றத கவனமா கேளுங்க ககாஷி சென்சை. அந்த புக் கிளைமாக்ஸ்ல இருக்கிற ட்விஸ்ட் என்னங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வேண்டாம். ட்விஸ்ட் என்னன்னா, ஆசியா ஹீரோ யாருன்னு சொல்லாத, நான் அதை கேட்க மாட்டேன். ஷாரிங்கன் இருக்கிறதுனால அவ சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. எஞ்சாவா, நீங்க இதையும் எதிர்பார்த்திருக்கணும். அப்படிதானே சென்சே? எனக்கு இது தேவைதான். தன்னைத்தானே ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கே. அவ்வளோ பெரிய வெடிப்புல இருந்து எப்படி தப்பிச்சான்னு தெரியல. சாண்ட் பிரிசன்